ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விக்கீஸ் ஃபைனான்ஸ் வேர்ல்டு மேப்பு இப்போ ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டாக மாறி இருக்கு. யூஎஸ், ஈரான் அண்ட் இஸ்ரேல் இந்த வார் ஒன்லி வெப்பன் வாரா மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எக்கனாமிக் வாரை கிரியேட் பண்ண போகுது. ஒருவேளை ஹார்முஸ் நீரிணை க்ளோஸ் பண்ணப்பட்டால் அது க்ளோஸ் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் எப்படி போகும்? இந்த வார்னால நிறைய செக்டார்ஸ் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அதெல்லாமே இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை டைரக்ட் ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் மூலமா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த வாரோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் மட்டும்தான் கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடியும் போது இந்த வார் பற்றி, இந்த வாரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த போர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஈரான் 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இஸ்ரேலை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவே ஏற்க மறுக்கிறாங்க. இஸ்ரேலை மத்திய கிழக்கிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும் அப்படிங்கிறது ஈரானோட ஒரு கொள்கையாகவே இருக்குது. அதுபோக ஈரான் அணுசக்தி தயாரிக்கிறதுல ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு முயற்சியை தடுத்தே ஆகணும் அப்படின்னு இஸ்ரேலும் யூஎஸும் பல வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டேரெக்டாக அட்டாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு நாடுகிட்ட அது எவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் சரி அணுசக்தி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக தான் பார்க்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு நார்த் கொரியா. ஓகே, இவ்வளவு நாளாக என்ன நடந்திருந்தது அப்படின்னா இஸ்ரேலும் யூஎஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கண்ட்ரி. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈரானுக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு ப்ரெஷர், இன்டைரக்டான ஒரு அட்டாக்கை கொடுத்தே இருந்தாங்க. இஸ்ரேல் வந்துட்டு ரொம்ப நாளாகவே யூஎஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுருந்தாங்க. ஏன் அப்படின்னா இஸ்ரேலும் ஈரானும் டேரெக்டாக 1-on-1 ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரானை இஸ்ரேல்னால தோக்கடிக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஈரான். அதனால தான் இவ்வளோ நாளாக இஸ்ரேல் வந்துட்டு யூஎஸ்க்கு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இத்தனை நாளாக இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது. இப்போ டேரெக்டாகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போர் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரானோட உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர், மதகுரு என்று சொல்லப்படுற அயத்துல்லா அலி கமேனி அவரை கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போர் வேர்ல்டு வைடு பிளாஸ்ட் ஆகுது. அவங்க அந்த கண்ட்ரி அந்த தலைவரை ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அன்பு இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரிலையும் ஒரு சில பேர் அவரை எதிர்க்கவும் செய்கிறாங்க, ஆதரிக்கவும் செய்கிறாங்க. அது நார்மல் தான். ஒரு கண்ட்ரியில் ஒரு பிரதமராக ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குரூப்பு அவங்க சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க, ஒரு குரூப்பு அவங்க எதிர்க்கவும் செய்வாங்க. ஓகே, ஈரானோட ஒரு பெரிய பவர் என்ன, எதனால இந்த வார் நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும், நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எப்படி அது இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈரான் கிட்ட அப்படி என்ன இருக்கு, ஈரானோட பவர் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈரான் வந்துட்டு வேர்ல்டு வைடு ஒரு பிக்கெஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஒரு நாளைக்கு மட்டுமே 30 லட்சம் பேரல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஈரான். ஈரானுக்கும் இந்த வளைகுடா நாடுகளுக்கும் சென்ட்ரல்ல ஒரு பாதை இருக்கு, கடல் பாதை இருக்குது. அதைத்தான் ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. அதை க்ளோஸ் பண்ண போறதா சொல்றாங்க இல்லையா? அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லட்சம் பேரல் வந்துட்டு அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா தான் டிரான்ஸ்போர்ட்டிங் நடக்குது. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா ஆயிலோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோட இம்பாக்ட் பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட்டு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை இம்பாக்ட் இருக்குது. இதெல்லாம் எங்கெங்க அப்படின்னா அந்த ஒரு ஹார்மோஸ் நீரிணை வழியா தான் இந்தியா, சைனா, ஜப்பான், தென்கொரியா, இது போக இன்னும் ஒரு சில நாடுகளில் டிரான்ஸ்போர்ட்டிங் நடக்குது. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு பெரிய அளவில் எல்லா நாடு, இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளையுமே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் தான் ஃபஸ்ட்டு அடி விழுகும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுனாலே நமக்கு அது பெரிய அடி, எல்லா மிடில் கிளாஸுக்கும் ஒரு பெரிய அடி விழுகும். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு வைடு சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டாங்கன்னா பெரிய இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக செக்டர்ஸ் எப்படி போகும்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக போகக்கூடிய செக்டர்ல ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்டர். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷன்ல டிஃபென்ஸ் செக்டருக்கு நியூ ஆர்டர்ஸ் வந்து வேர்ல்டு வைடுல நிறைய நியூ ஆர்டர்ஸ் வரும். அப்படி வரும்போது டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு நியூ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்டாக்ஸுமே, மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ப்ராஃபிட்டபிளா போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு கூட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஓப்பன் ஆகும் போதே 4% அப்சைட் ஓப்பன் இருக்கு. ஏன் அப்படின்னா வார் இஷ்யூனால தான். நெக்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ், இந்த செக்டர் வந்துட்டு நல்லா பாசிட்டிவா போகும். ஏன் அப்படின்னா கச்சா எண்ணெய்க்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னாலே பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஓஎன்ஜிசி மாதிரி எண்ணெய் உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டபிளாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர். இந்த மாதிரி ஒரு வார் டென்ஷன் இருக்கும்போது இங்கேருந்து இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பணத்தையும் வெளியே எடுத்துட்டு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் பணத்தை வெளியே எடுத்துட்டு டைரெக்டாக சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுற கோல்டு அண்ட் சில்வருக்கு போவாங்க. அப்படி போகும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைட்டனு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸு, அப்புறம் தங்கமேல் ஜுவல்லரி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே நல்லா பெட்டரான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்க டைம். இந்த டைம் அந்த ஸ்டாக்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா பாசிட்டிவாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எந்தெந்த செக்டர் நெகட்டிவாக போகும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் செக்டர். ஏர்லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார் நடந்ததுக்கு டைமில் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸுமே எங்களோட வான் நிலப்பரப்பை மூடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது எப்படி ஏர்லைன்ஸ் ரன் ஆகும்? ரன் ஆகாது. அதுபோக ஏர் ஃபியூயல்ஸோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிரும். அதுவும் பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர லாபமாக ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் பெயிண்ட்ஸ் அண்ட் டயர்ஸ். இவங்களோட தயாரிப்புக்கு கச்சா எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருள். அப்போது கச்சாயோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் டேரெக்டாக அடி விழுகும். அப்போ பெயிண்ட்ஸ் அண்ட் டயர்ஸும் கண்டிப்பாக அடி வாங்குற ஒரு செக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடி செக்டர். யூஎஸ் அண்ட் ஐரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாருமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த வாரில் மட்டும்தான் இருப்பாங்க. நிறைய லாக்டவுன்ஸ் மாதிரி போடுவாங்க, 144 போடுவாங்க, வீட்டிலேருந்து வெளியே வராதீங்க சொல்லுவாங்க. இந்த கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எதுவுமே ரன் ஆக எல்லாம் லீவ் விடுற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வராது. இந்த நியூ சாஃப்ட்வேர் ஃபைன் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அப்போது இந்த ஐடி செக்டர் ரன் ஆகுமான்னு தெரியாது. இந்த மாதிரி வார் டைமில் அந்த ஐடி செக்டர் வந்துட்டு ஒரு ஷார்ட் டைமாக ரன் ஆகுமா அப்படின்னு டவுட் தான். அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேரெக்டாக இந்த வாரோட இம்பாக்ட் கண்டிப்பாக ஐடி செக்டர் இருக்கும். ஏவியேஷன், பெயிண்ட் அண்ட் டயர்ஸ் அண்ட் ஐடி செக்டரில் மூணுமே நெகட்டிவாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு வார் இஷ்யூ நடக்குது அப்படின்னா பேனிக் செல்லிங் நிறைய நடக்கும். நிறைய பேர் நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை கூட செல் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு நஷ்டத்தில் எந்த ஒரு ஸ்டாக்குமே செல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வார் இப்போ நடந்துட்டு இருக்குது, உண்மைதான். இப்படியே நடந்துகிட்டே வருஷத்துக்கு போயிட்டே இருக்கும் இல்லை, ஸ்டாப் ஆகும், ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட அமௌண்ட் கையில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்கள் டிமேட்டில் ஆட் பண்ணி 20 to 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் நிறைய கிடைக்கும். எப்படி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னா டெப்ட் லெவல் செக் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும், அண்ட் கேஷ் ஃப்ளோ, ரீசெண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னா என்ட்ரி கொடுக்கலாம். அப்போ இந்த ஒரு சாய்ஸை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க வேண்டியதை தவிர பயந்து பேனிக் செல்லிங் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய லாஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த வார் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஷார்ட் டைமில் முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சு, சிந்தூர், அது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இந்த வார் முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஈரான் வந்துட்டு எங்கேயோ இருக்குது, யூஎஸ் எங்கேயோ இருக்குது. ஈரான் வந்துட்டு யூஎஸை டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் பேஸ்டு மிலிட்டரி பேஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் மிலிட்டரி பேஸ்டு வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற மிலிட்டரி பேஸை ஈரான் அட்டாக் பண்றாங்க. அப்படி நடக்கும்போது நிறைய அட்டாக்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரீஸ்க்கு மேலேயும் விழுகும். இப்போ துபாயில் யூஎஸ் மிலிட்டரி பேஸ் இருக்கு, டைரக்டா ஈரான் அட்டாக் பண்றாங்க. துபாய் ஏர்போர்ட் எல்லாமே அடி விழுகுது. துபாய் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, குவைத், இந்த மாதிரி அங்க இருக்கிற ஈரானை ஒட்டி இருக்கிற நாடு எல்லா நாடுகளுமே பெரிய அடி விழுகும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க யூஎஸ் மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்றதை நினைச்சு எங்க மேலேயும் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மாதிரி நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்களும் சண்டைக்கு போறதுக்கு கூட அதிக சான்ஸ் இருக்கு. அப்போ அப்படி போகும்போது தான் வேர்ல்டு வார் தெரியாது மாறும். ஏன்னா ஒரு கண்ட்ரி இப்போ ஈரான் 10 கண்ட்ரிஸ்க்கு மேல ஆப்போசிட்டா ஃபைட் பண்றாங்க. அதாவது அந்த மிலிட்ரி யூஎஸ் மிலிட்ரி பேஸ் அட்டாக் பண்றதா சொல்லிட்டு டைரக்டா ஒரு சில மிசைல்ஸ், இந்த ட்ரோன்ஸ், இது எல்லாமே போய் டைரக்டா அங்க இருக்கிற மக்கள் மேல பெரிய அட்டாக்கை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த வார் வந்துட்டு ஷார்ட் டைம்ல முடியறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப லாங் டைம்ல கொண்டு போவாங்க. என்னதான் அந்த ஈரான்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்துட்டாலும் கூட அவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருப்பி ரீ அட்டாக் பண்ற ட்ரை பண்றாங்க தவிர ஸ்டெப் பேக் பண்றதுக்கு சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இந்த ஒரு வார் இப்படிதான் போகும்னு நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நான் சொன்ன எந்த ஒரு பேனிக் செல்லிங்குமே பண்ணாம ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்றது மட்டும் தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். வார் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, போகும், ஒரு கட்டத்தில் போய் ஸ்டாப் ஆகும். அப்புறம் பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நம்மளை ப்ராஃபிட்டபிள் நோக்கி கொண்டு போகுங்கிறத எந்த சந்தேகம் கிடையாது. பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் ப்ராஃபிட்டபிளாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஐடி ஸ்டாக்ஸு, ஏவியேஷன் செக்டர் ஸ்டாக்ஸு, இந்த பெயிண்ட் அண்ட் டயர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட்டில் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். எஃப்ஐ எல்லாம் வெளியே போவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஃபாலிங்கில் தான் இருக்கும். இது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கமே தவிர இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you in next video. Thank you. Take care.